வணக்கம் ட்ரேடர் சசி. தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம ஃபாரெக்ஸ் கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வாரம் ஒரு முறை வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. போன வாரம் என்ன நடந்தது, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பேசிகிட்டே வரோம். இது இல்லாமல் நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் கூட நம்ம இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இது எதுவுமே வந்து ட்ரேட் கால்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக, பயிற்சி பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட ஃபாலோவருடைய ஒரு மெசேஜை பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கலாங்க. என்ன சொல்கிறாரு? வணக்கம் நண்பரே, வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னபடியே நான் ட்ரையல் ட்ரேடு எடுத்து பழகி தற்போது ஓரளவு தைரியமாக லைவ் மார்க்கெட்டில் நஷ்டம் இல்லாமல் ட்ரேட் செய்து கொண்டிருக்கிறேன். மிக தெளிவாக ட்ரெண்ட் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தி ட்ரேடை வெற்றிகரமாக முடியும் என்பதை எனக்கு நிரூபணமாக்கி விட்டீர்கள். பயம் மட்டுமே நஷ்டத்துக்கு மூல காரணம். சரியான இடத்தில் ட்ரேடு எடுப்பது எப்படி என்பதை விளக்கிவிட்டீர்கள். அந்த இடத்தில் ட்ரேடு எடுத்த பின்னர் சற்று கீழே வருவது போல தோன்றினாலும் அதற்கு அடுத்த கேண்டிலில் கீழே முடிந்தால் மட்டுமே லாஸ் சிறிதளவு, ஆனால் பரவாயில்லை என்று எக்ஸிட் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் மீண்டும் பழைய, அதாவது வாங்கிய இடத்திற்கே வரும் வரை பொறுமையாக காக்க வேண்டும். நீங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கும் இந்த வீடியோக்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன்படி ட்ரேடு எடுத்து லாபம் பார்க்க ஒரு பிராப்தம் வேண்டும். அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். தங்கள் சேவைக்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ்க. நீங்களும் வந்து நிறையா வந்து பயிற்சி பண்ணி இந்த சுலபமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு கடினமான பயிற்சி பண்ணி அதுக்கப்புறமா வந்து நிறையா வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நானும் இறைவனும் வேண்டுறேன். எல்லாருமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தடை பற்றி தான் அவர் வந்து பேசுகிறார் இந்த வீடியோவில், இந்த மெசேஜில். அதையே நீங்களும் வந்து பயன்படுத்தி நிறையா வந்து ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி வாங்க, தங்கத்தில் என்ன நடந்தது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ட்விட்டரில் 25th ஜூலைலேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து மேலேருந்து வந்து இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டாகி கீழே வர்றதை பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து சொன்ன மாதிரி வேணாம், எதிர்பார்த்த மாதிரி சரியாக அந்த இடத்துலேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுங்க. கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து அடுத்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து கரெக்டாக, அதாவது எக்ஸாக்டாக வந்து இந்த வாரத்தில் நடந்தது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம், ரிஜெக்ஷன் ஆச்சு. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம், சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் எதிர்பார்க்கலான்னு நம்ம பேசியிருந்தோம், அதுவும் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்த்தோம், எப்படி வந்து இதெல்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியுது முன்கூட்டியே அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டை ரொம்ப சுலபமாக இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களாலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாமே ட்விட்டர் பதிவாகவே இருக்குது. இது எதுவும் டேட்ஸ்லாம் மாற்ற முடியாது. 25th ஜூலையில் இது வந்து சொல்லியிருந்தோம். 30th ஜூலையில் இது வந்து நடந்திருந்தது. அடுத்து மேலே வர்றதை பற்றியும் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணது சரிதானா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது கோல்டு வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்தது, அதாவது போன ஃப்ரைடேவே வந்து இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சுங்க. அப்படி மேலே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த இடத்துலேருந்தே அப்படியே மேலேயே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா மேலே போய்டும். அதாவது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போய்டும். மேலே எங்கே போவான்? இந்த ரேஞ்சுக்கு போவான். வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆவானா, என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் கீழே இருக்கனால ப்ரைஸ் வந்து முதல்ல இங்கே போகிறத பற்றி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் இங்கேருந்து
சரியாக இந்த இடத்துக்கு போச்சு, இங்கேருந்து சரியாக இந்த இடத்துக்கு போச்சு, அங்கேருந்து பொறுமையாக கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இப்போது இந்த பேரலல் சேனலை பிரேக் ஆகிறதுக்கான இன்டென்ஷனோட என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பிரேக் ஆகணுன்னா என்ன பண்ணணும், அவன் பாதியிலே திரும்பி போகணும். நிறைய பையர்ஸ் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வர்றது கூட விடாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக மேலே போயிடும் அப்படின்னு பாதியிலேருந்தே வாங்கிடுவாங்க, பயங்கரமாக வாங்குவாங்க, கீழே விடவே மாட்டாங்க. அப்போ பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுது. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை, ரஷ்யாவில் உக்ரைனில் சண்டை நடக்குது. அடுத்து இஸ்ரேலு, நம்ம ஈரான், லெபனான், அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்துட்டு இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து போர் பதட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து யூஎஸில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தாலே நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய. அப்போ கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்குமானா தெரியாது, அடுத்த கட்சி வருமா அப்படின்ட்டு. அதில் ஒரு நிலையற்ற தன்மை வர்றதுனால முதலீடுகள் எல்லாத்தையும் வந்து தங்கத்தில், அதாவது சேஃபான ஒரு இதில் வந்து முதலீடு பண்ணத்தான் எல்லோரும் நினைப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற மார்க்கெட்டு கொஞ்சம் ஆட்டங்கான ஆரம்பிக்கும். ஸோ அந்த யூஎஸ் டாலரை வச்சு தான் உலக வர்த்தகமே நடக்கிறதுனால மொத்தமாக எல்லா வர்த்தகமே பாதிக்கப்படும். அதே மாதிரி கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். உலகத்தில் தங்கத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். தினமும் செய்திகளை பார்க்கணும், சரிங்களா? சார்ட்டை மட்டும் பார்த்தா பத்தாது, செய்திகளையும் பார்க்கணும். ஸோ எதுவுமே பார்க்கல, நான் சார்ட்டை மட்டுமே பார்த்து பண்ணுறதுனாலும் இந்த அளவுக்கு உங்களால் மார்க் பண்ண தெரியணும், சரிங்களா? சரி, ஓகே, பார்ப்போமா என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. ஸோ 1 ஹவரில் டெய்லியில் நம்மளுடைய அனலைசிஸ் படி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான்னா மேலே இன்னும் மேலே வருவான், சரிங்களா? சரி, ஓகே, 1 ஹவரில் போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. 1 ஹவரில் ப்ரைஸ் வந்து பொறுமையாக மேலே வந்துட்டு இருக்கான். ஸோ போன வாரம் திங்கக்கிழமை இன்னும் ஆரம்பிக்கலைங்க. திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டேஸில் உட்காந்து நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ மேலேருந்து கீழே வந்தது பார்த்திங்களா, ப்ரைஸு மேலேருந்து கீழே வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுதான் இந்த இடத்துல. இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது ப்ரைஸ். கீழே கண்டினியூ ஆன ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்ததுன்னா இந்த இடத்த கட் பண்ணுச்சுன்னா மேலே போகும். எங்கே போகும்? இங்கே தான் போகும். இதையும் கட் பண்ணுச்சுன்னா மேலே போகும். எங்கே போகும்? இங்கே போகும். ஸோ தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் எங்கேயா ஆகிருக்குதான்னு பாருங்கள். அந்த பெரிய ஃபாலில் நான் சொன்ன விஷயம் நடந்துருக்குதான்னு பாருங்கள். நடுவில் ஒரு பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ஹை வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஆனால் செல்லர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து மார்க்கெட்டை வந்து வேகமாக கீழே தள்ளி இருக்கிறாங்க. அப்போ திரும்பவும் மேலே வரும்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே நடந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த தடவை எப்பாச்சும் நடந்தது அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். இது வந்து 1 ஹவரில் தான் பார்க்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. நான் சொல்கிறது வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பார்க்கலாம், 15 மினிட்ஸில் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம். அப்போது நம்ம இப்போ மேலே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்? போன ஃப்ரைடேவே இதை கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்து திருப்பியும் வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே இப்படி போயிட்டு கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, மேலே போய்கிட்டே இருக்குது. நான் இன்னொரு ட்வீட் கூட போட்டேங்க, ஒரு சின்ன ஞாபகம் இப்போ தான் வந்து வருது. அதை கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த மாதிரி வந்து நான் ப்ரீவியஸ் வீக்கில் பார்த்தோன்னே வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஸ்டோரி பிகின்ஸ் ஹியர். ஜஸ்ட் அவ்வளோதாங்க போடுறது. ஏன்னா நம்ம வந்து டார்கெட் இது இந்த இடத்துக்கு கீழே போச்சுன்னா அது இதுன்ட்டு எதுவுமே லெவல்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல.
எனக்கு வந்து நீங்கள் வந்து இதை இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே மாதிரியே வந்து பண்ணிவிடுங்க. லெவல்ஸை நான் பார்க்குறதே இல்லை. சார்ட்டில் இதில் இருக்கிற இந்த விஷயத்தை மட்டுமே நான் வந்து பார்ப்பேன். சரிங்களா? இது என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ரெக்கவர் ஆகிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்குது. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸு இப்படி கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த கீழே வந்து மேலே போனதில் ஒரு பெரிய டீட்டெயில் இருக்குதுங்க. இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விக்கு இருக்குது பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோ இதுதான். இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு பெரிய விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து ஒரு அப் ட்ரெண்டு நல்லா வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்லிட்டேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி போய் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஃபால் ஆகிருக்கா, ஃபால் ஆகி ரெக்கவர் ஆகிட்டு திரும்பவும் இந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய விக்கு வந்திருக்குதா, அந்த விக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மேலே போயிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவையும் ஃபாலோ ஆகும்போதும் இது நடந்துருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் வந்து கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போகிறத பற்றி பேசலைங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விக்கை நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி விக்கு பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துக்கு வரவே மாட்டான், மேலே நல்லா போயிடுவோம். ஸோ நடக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரி, இப்போதைக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது, இதை கட் பண்ணக்கூடாது, இந்த லெவலுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து அடுத்தடுத்த லெவலில் மார்க் பண்ணிடுவோங்களா? எதுக்கும் மார்க் பண்ண ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து 1 ஹவர் அப்படிங்கிறதுனால நம்ம வேறு கலரில் வந்து மார்க் பண்ணிடலாங்க. இது கூட 1 ஹவர் அப்படிங்கிறதுனால நம்ம வேறு கலரில் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ லெட் இட் பி. நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸில், அதாவது ட்ரேடு எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு வந்து போயிடுவோம். ட்ரேடு எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்மளுக்கான ட்ரேடு வந்து எதுனா வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து பார்ப்போங்க. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் வந்து இம்மிடியேட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த இடத்துக்கு ப்ரைஸ் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு போன ப்ரைஸு உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து எங்கே கொடுத்துருக்குது, ஏன்னா என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே நம்ம வந்து செல் பண்ணிடலாமா அப்படின்னா, மார்க்கெட்டே இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, அந்த வீக்குக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆனவுடனே அடித்து பிடிச்சிலாம் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கான என்ட்ரி வந்து நம்மளுடைய மெத்தடு எதனா என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்தாலோ இல்லை வேறு மாதிரி வந்து உங்களுக்கு எதனா சிக்னல் வந்ததுன்னா வி கேன் கோ ஃபார் எ செல் ட்ரேட். பட் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1 ஹவரில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், த ஸ்டோரி பிகின்ஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே போகுதுன்னு அர்த்தம். சப்போர்ட்டில் இருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதை மைண்டில் வந்து வச்சுக்கணும் எப்போவுமே. செல்லில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, பையில் வேணால் ரொம்ப நேரம் இருக்கலாம். பையில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து 100% இருக்குது. செல்லில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ்ஸு 100% இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, லெட்ஸ் சி. ஸோ இப்போ என்ன ஐடியா, ஒருவேளை என்ட்ரி எட் எக்ஸிட் கொடுத்தது அப்படின்னா we are going for a sell trade, a small sell trade, very small. ஸோ இந்த இடத்துல கொடுத்ததுங்களா, இந்த என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்துருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், we will go for a sell trade. அப்போது எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி போய் மேலே நல்லா க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இந்த லாஸை ஏற்றுப்போம். ஸோ நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கிறோம், இந்த இடத்துலையே வந்து மேலே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா லாஸை ஏற்றுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் என்ட்ரி எட் எக்ஸிட். இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ட்ரெண்டாக தான், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடுவா. சரி, ஓகே, ஒரு குட்டி ட்ரெண்டாக தான். இந்த குட்டி ட்ரெண்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நடக்குங்க. ஒரு ஹை வச்சுருக்குறான், அடுத்த ஹை வச்சுருக்கிறான், அடுத்த ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கு அடுத்த ஹை வச்சுருக்கிறான், அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு தான் கீழே வந்துடும்.
மேலே போகும்போது அதே மாதிரி தான். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு வீடியோவும் வந்து 40 நிமிஷம் வரும்போது வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டோன்னா, இந்த மாதிரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த ஷார்ட்டாக கற்றுக்கணும் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அதே மாதிரி உண்மையாலுமே ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ட்ரேடிங்னு இல்லைங்க, மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலும் உலகத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னு இருந்தாலும் அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சரியான ஆசிரியர் கிடைச்சா கண்டிப்பாக வந்து அதுக்கான நேரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அதை கற்றுக்க முடியும், பர்ஃபெக்ஷனோடு கற்றுக்க முடியும். இங்கே பாருங்கள், 5, 10, அதாவது கேண்டிலோட டைம் ஃப்ரேம் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுங்கிறனால 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 60. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மேலேயே போச்சு. 1 மணி நேரம் அது. ஒருவேளை நீங்கள் ஒரு மேலே வரைக்கும் போயிருக்குது, கீழே வந்துருக்குது, இந்த இடத்துல அப்படியே தேங்கி இருக்கிறான், நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல பை கிடையாது, சும்மா சொல்கிறேன். பை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் இப்படி மேலே போச்சு. அதனால் ஒரு ட்ரேடுக்கும் யூ வில் டேக் மோர் டைம். ஸோ அதே மாதிரி தான் வீடியோக்கும் யூ வில் டேக் மோர் டைம். தட் டூ ட்ரேடர் சசியோடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காஃபி அந்த மாதிரி எதனா எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். என் வீடியோ வந்து சினிமா கிடையாது, பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்கள் இது ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, அந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு மைண்டில் அப்படியே பதியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா என்னாச்சு, கீழே வரைக்கும் வந்துருக்கு. இன்னைக்கு இதை ஓப்பன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இன்னும் இதை ஓப்பன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்து கீழே வந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ ஐதர் இங்கேருந்து வந்து இன்றைக்கி டே லோவிலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வாய்ப்பு. எதுக்கு கீழே போகக்கூடாது? 1 ஹவரில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க, அது மாதிரி இதுக்கு கீழே வந்து போச்சுன்னா ட்ரெண்டே வந்து மாறி போயிடும். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு இடம் கிடைக்கிது. இந்த இடத்துக்கு கீழே போச்சுன்னா கூட கொஞ்சம் சந்தேகம்தான். சரிங்களா? இது கூட நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி நடந்திருக்கு. மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே பொறுமையாக போயிருக்குது, பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் இங்கே நடந்திருக்குது, மண்டே மார்னிங் ஓப்பன் ஆனோன்னா மேலே போயிடுச்சு. பட் ஆனால் அந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் எப்படி வேலை செய்யுது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி வேலை செய்யுது, அதாவது இந்த இடத்துக்கு வந்தோன்னே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதே வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கு, இந்த இடத்துல இப்படி ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கு, இந்த இடத்துல சூப்பராக இப்படி ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கு, இங்கே ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கு, இங்கே பிரேக் ஆனோன்னா வந்து மேலே போயிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ இப்போ எங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து வந்திருக்குதுங்க. வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கனெக்ட் பண்ணலாம். சும்மா இப்படி ஒரு கனெக்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா ப்ரைஸு திரும்ப வந்து இதே இடத்துக்கு போச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இதே இடத்துக்கு போச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நம்மளோட பேட்டர்ன் கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்திருக்குது, மேலே ஒரு வேளை போச்சு அப்படின்னா கீழே பாதி தூரம் வந்து மேலே போச்சுன்னா மேலே போயிடும். ஸோ நம்ம பேட்டர்ன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் வேலை இதுதான். மேலே ஒரே இடம், கீழே ட்ரெண்ட் ஆகுது. சரியா? சரி, ஓகே, லெட்ஸ் see. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட குட்டியாக வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு, பொறுமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருப்பாருங்க. நீங்கள் இது நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கு, கீழேயும் அதே மாதிரி தான் இதே பேரல் சேனல் பேட்டர்ன் நடந்துகிட்டு இருக்குது. கீழே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ மண்டே மார்னிங் வந்து ரொம்ப பொறுமையாக தான் ட்ரேட் ஆகும். இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. எப்படி நீங்கள் வரையணும், என்ன பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்களா, அழகாக இப்படி மேலே போச்சா, இப்படி கீழே வந்து தான் பொறுமையாக மேலே போச்சா. இதில் நல்லா கவனிச்சா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும்
அது கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். எப்படின்னா இங்கே வந்து ஹை பண்ணியிருக்கா, இங்கே வந்து கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கா, இங்கே கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் ஹையே பண்ணல பாருங்கள். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானா, அப்போ என்ன பண்ணுவான், கீழே தான் பிரேக் ஆகும். பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரிஞ்சிடும். சரி, ஓகே. அப்போது இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். கீழே வந்தது அப்படின்னா வி கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். சரிங்களா? ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி மண்டே வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. லெட்ஸ் see என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிறைய ரெட் லைன் போட்டோனாலும் நம்மளுக்கு வந்து என்னன்னே தெரியாதுங்க. அதனால் அது வந்து 1 ஹவரில் வந்து இருக்கிறதுனால அது 1 ஹவர் அது ஒரு ரெட் கலரில் இருக்கட்டும், மற்றதெல்லாம் வந்து பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம இப்போ வரைகிற விஷயங்கள். கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கீழே போயிருக்கிறான், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? ஸோ ஆல்வேஸ் திஸ் ஹேப்பன்ஸ். எப்போவுமே இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த லைன் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் இதை டெலீட் பண்ணிடுவோம் நம்ம. லெட் இட் பி, பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே வரணும், வந்ததுன்னா நம்ம வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ திரும்ப வந்து அதே ரேஞ்சுக்கே வருது பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிற இடத்துக்கே திரும்ப வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் எ செல் ட்ரேட். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எப்போவுமே அதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா வி ஆர் கோயிங் டு எக்ஸிட், இல்லைனா வி ஆர் கோயிங் டு ஹோல்டு. சரிங்களா? என்ன பண்ணுறான், நீங்கள் ஒரு வேளை செல் எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே வந்தான் பார்த்தீங்களா? இதுதான் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ப்ரீவியஸாக ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்குது ப்ரைஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, காலையிலேயே அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே வந்துருக்குது ப்ரைஸு, திரும்ப மேலே போன ப்ரைஸு கீழே வந்துட்டு திரும்ப அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறானா, அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரியுது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ட்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே ஒன்றும் உங்களுக்கு வந்து சரியான ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து அமையலைங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆனான்னு தெரிஞ்சிச்சு, புதுசாக லோ வந்து வச்சுக்கிட்டே வரான். லெட்ஸ் see. ஸோ திரும்ப அதே இடத்துக்கு வந்துருக்குறானா, சேம் லொக்கேஷன், இதே இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே வந்தாலே செல், சும்மா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இங்கே வந்தால் செல் பண்ண வேண்டியதான். ப்ரீவியஸாக வந்து இங்கே வந்து லோ வச்சுருக்கிறான், அடுத்து இங்கே ஒரு லோ, அடுத்து இங்கே ஒரு லோ. அப்போ கீழே வந்தானா இன்னொரு லோ கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைக்காமல் இங்கேருந்தே மேலே போனான்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். அவ்வளோ சிம்பிள் ட்ரேடிங். இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களால் வந்து இதில் எதனா கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணி வைங்க. அதாவது நம்மளோட பேட்டர்ன் மேலே ஒரே இடம், கீழே வந்து மேலே போய் கீழே வந்திருக்கு, மேலே போய் கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு இப்போ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, செல் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கேயே எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் 5, 10, 15, 20, 25, 30 நிமிஷம், அரை மணி நேரமாக உங்களை வந்து அள வச்சுருக்கிறான். மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை ஈஸியாக எடுத்துருவான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எது, பாடி ஆஃப் த கேண்டில் மேலே போய் இப்படி க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி விக்கெல்லாம் வந்தால் பயப்பட மாட்டோம், சும்மா ஜாலியாக பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், நிறையா பயிற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி விக்குக்கெலாம் அசர்ற ஆள் நம்ம கிடையாது. நீ மொத்தமாக முழு பாடி கேண்டில் வந்து மேலே வந்து க்ளோஸ் வைடா, அப்புறம் நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து உட்காந்துருக்கணும். அரை மணி நேரமாக உட்காந்துருக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, கீழே வந்துட்டேன், ரிஜெக்ட் ஆகிட்டானா, ஒன்று பாதியிலேருந்து மேலே போனோம், மேலே போனோன்னா இதை பிரேக் பண்ணி இன்னும் மேலே போயிடுவான். அப்படி இல்லைனா நல்லா கீழே வந்துடுவான். ஸோ மேலே போகிறானா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். எப்படி நமக்கு தெரியும், அவன்
மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான், மேலே போக முடியாமல் கீழே வருவான், மேலே போக முடியாமல் கீழே வருவான். எப்போ ஈக்குவல் லோ பண்ணுறானோ இல்லை ஃபெயில்டு லோ பண்ணிவிட்டு இந்த ஹையை கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பிகினர்ஸ் கைடில் வந்து நிறைய வந்து பார்த்துருக்குறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மை காட், வந்து கீழே எப்படி வந்துட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துடணும். ஏன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துட்டு என்ன இருக்குது, ஓ இந்த லெவலுக்கே வந்துட்டான் பாருங்கள். சூப்பருங்களா? நம்ம இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம், இந்த லெவலுக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? இந்த லெவல்லையே இருக்கிற லோயஸ்ட்டு விக்கு வந்து எது? இதுதான். அப்போ அந்த லோயஸ்ட்டு விக்கு கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறான். பை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். பை பண்ண வேண்டியதான். கீழே போனான்னா அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா கண்டிப்பாக பை வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? பை வந்து மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக 100% மேலே போயிடும். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு என்ன இந்த இடத்துல பைக்கான சிக்னல் என்னது? மேலே போய் இப்படி பூ மாலை மாதிரி இப்படி கீழே வந்தானா மேலே போயிடுவான். ஒருவேளை வந்து கீழே வந்தவன் அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே இப்படி வந்தான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆக மொத்தம் நம்மளுடைய இந்த செல் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. சரி, ஓகே. உடனே என்ன பண்ணணும்? கீழே இன்னும் போனான்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் போய் பார்த்தணும். அப்போ நம்ம 1 ஹவரில் வந்து இந்த இடத்துல ஒரு லெவல் வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கீழே போயிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காது. அதுக்கப்புறம் பை வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிங்களே, அந்த செல்லை நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, சார் நான் சரியான இடத்துல செல் பண்ணியிருக்கேன், அதை ஏன் நான் க்ளோஸ் பண்ணணும்? நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? இப்படி போய் இப்படி வந்துட்டு ஒரு வேளை இப்படி இந்த ஹையை கட் பண்ணானா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா இன்னும் கூட கீழே போகுமோ என்னமோ, நான் கண்டினியூ பண்ணி பார்க்குறேனே, ட்ரை பண்ணலாம். கீழே போனானா மேலே போயிருக்கிறான், கீழே வந்திருக்கிறான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுன்னு நம்ம இந்த இடத்துல ஒருவேளை நான் அந்த செல் ட்ரேடில் இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக என்ட்ரி எட்டு எக்ஸிட் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருந்துருப்போம். இங்கே இந்த ட்ரேடை எடுத்த உடனே அவன் வந்து இங்கே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இவ்வளோ பெரிய லாஸை நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் மேலேருந்தே நீங்கள் செல் ட்ரேடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ஹையை கட் பண்ணியிருந்தானா தான் அவன் வந்து மேலே வந்திருப்பான். அந்த ஹைக்கு பக்கத்தில் வந்து திரும்ப வந்து கீழே போயிட்டான். எங்கே போயிருக்கிறான்? நம்ம வந்து 1 ஹவரில் எந்த இடத்த வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கே போயிட்டான். இங்கிருந்து பை ஆனால் கண்டிப்பாக பை தான். ஏன் வந்து அவ்வளோ தூரம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் கண்டிப்பாக பை அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லெவலை அவன் விடக்கூடாது. இந்த லெவலை விட்டானா இன்னும் கீழே போயிடுவான். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கிறதுனால நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவன் வந்து இந்த இடத்துக்கு மேலே அப்படியே வந்து திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் எ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். அப்படி இல்லைனாலும் கொஞ்ச நாச்சும் ஒரு மூவ் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆனானா, நான் உங்களை வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்னேன்னா இதை கட் பண்ணி மேலே போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். இங்கேருந்து அழகாக ட்ரெண்டாகி மேலே போனான்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இன்ஃபேக்ட்டு ட்ரெண்டாகி மேலே போனோன்னா ட்ரெண்டோடைய பாட்டம் தான், அதாவது ட்ரெண்டோடைய சோர்ஸு தான் வந்து டார்கெட். இது இன்னும் கூட கீழே இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் டெய்லியே வந்து புல்லிஷாக வந்து திரும்பி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கிறதுனால உலக நடவடிக்கைகள்லாம் சரியில்லாதனால தங்கம் வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம். அதனால் இன்னும் வந்து மேலே போவான் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி, ஓகே. 1 ஹவரில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிக்சர் கிடச்சிதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸில் வந்து இதை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து எப்படி போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போது மேலேருந்து கீழே இப்படி வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். ஸோ இப்படி வர ப்ரைஸை பை பண்ணிங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணிவிட்டு மேலே போகும். மேலே போகும்போது என்ன பண்ணணும்? ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். மேலே போகும்போது என்ன பண்ணணும்? மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். மேலேருந்து பெருசாக விழுந்துருக்கிறான், மேலே கொஞ்சம் போயிருக்கிறான், அங்கேருந்து கீழே வந்தானா மேலே கரெக்டாக இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைன்னா இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே போவோம். மேலே எங்கே போவோம்? மேலே திரும்பவும் இங்கேயே போயிடுவோம். பார்ப்போமா? முதல்ல கீழே என்ட்ரி கொடுக்குறானான்னு பார்ப்போம். கீழே என்ட்ரி வந்து கொடுக்கல. ஸோ திரும்பவும் இங்கே வந்தான்னா சூப்பர் பை வந்து நம்ம வந்து பண்ணலாம். சூப்பரான பை ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் அவன் வர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து செல்லில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நின்றுட்டு அடுத்த தடவை இப்படி கீழே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா? சரி, ஓகே. லெட்ஸ் சி எங்கே போகணும்? இந்த இடத்த கட் பண்ணணும். கட் பண்ணானா போயிடுவான். எப்படி அந்த இடம் வந்தோன்னா ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் எப்படி ரிஜெக்ஷன் ஆகி வந்தால் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து விழுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்குறான். இந்த ரெக்கவரிலேருந்து அடுத்த ஒரு ஃபால் கண்டினியூ ஆகுது. அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த லெவல்லேருந்து ரிஜெக்டும் ஆகும். இந்த லெவலுக்கு மேலே போய் எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் மேலே போகும். மேலே எங்கே போகும்? இந்த லெவலுக்கு தான் போகும். ஸோ 1 ஹவரில் அதை பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வச்சோம். 5 மினிட்ஸில் நடக்குதுங்களா? அதனால தான் இது வந்து டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். விஷயத்தை மட்டும் கற்றுக்குவோம். மேலேருந்து கீழே வந்தது, நின்றுச்சு. மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்தது. கீழேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி மேலே வரும்போது எங்கே வரைக்கும் வந்தது? கரெக்டாக இந்த லெவலுக்கே வந்தது. அங்கேருந்தால் ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ கீழே வந்துட்டு மேலே வரும்போது திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வந்துன்னா கீழே கொஞ்சம் மேலே வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும். அப்புறம் கொஞ்சம் மேலே வந்து இங்கே போயிடும். ஸோ இது திரும்ப நடக்குது. நிறையா பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிட்டு போயிடுவீங்க. அதே 5 மினிட்ஸில் நடக்குதா? இப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் லோவை அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? மேலே தான் போகணும். மேலே போனோன்னா மேலே போவான். இல்லைனா ப்ரீவியஸ் லோக்கு இங்கேயே வந்துடுவான். இங்கே வந்தானா வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். சரிங்களா? லெட்ஸ் சி. மேலே போய் கட் பண்ணானா இப்போ என்ன பண்ணக்கூடாது? அவன் அடுத்தடுத்த லோவை கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். மேலே போய்ட்டு கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதா? அப்போ இந்த ட்ரெண்டு என்ன பண்ணுவான்? ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான். இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணலன்னா கீழே வருவான். ரொம்ப இது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கனால இவன் வந்துட்டு ரொம்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி வந்து இருந்தது அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கும். இல்லை இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பிரேக் ஆகி கீழே வருவான். அடுத்தடுத்த லோ கட் பண்ணால் தான் கீழே வந்துடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஹையர் ஹை லோயர் லோ வந்து கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த இடம் வந்து இந்த மாதிரி தடுமாறுறான் பார்த்தீங்களா? ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணியிருக்கான், இன்னொரு ஹை பண்ணணும். அப்போ தான் மேலே போவான். எல்லாம் போக மாட்டான். என்ன தான் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் அவன் வந்து வீக்காக தெரியுறான். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லெட்ஸ் என்ன பண்ணுறோம் பார்ப்போம். கீழே வந்தானா பொறுமையாக கீழே வர்றான் பார்த்தீங்களா? அப்படியே கீழே வந்துட்டான். நம்மளுக்கு சிக்னல் எங்கே வந்தது? இங்கே வந்து ஹை பண்ண முடியல அவனால். கீழே வந்தானா லோ பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே வந்து போகக்கூடாது. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா கீழே இன்னும் கூட போவான் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இந்த பையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இந்த பையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடைய லோ வந்து இதுதான். இதுக்கு கீழே இப்படி போச்சு அப்படின்னா போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். சும்மா ஒரு ட்ரை. இந்த இடத்துல ஒரு செல் பண்ண, இந்த இடத்துல ஒரு லாஸை வந்து நம்ம வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த லாஸை நீங்கள் இதிலே கவர் பண்ணியிருந்துடலாம். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாஸை இதில் கவர் பண்ணியிருந்துடலாம். சரியா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து விட்டுருங்க.
ரொம்ப எளிமையாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் டூப்பராக வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்த கட் பண்ணலையா, இன்னி இதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதுதான் ஹை, ப்ரீவியஸாகவும் இங்கே தான் இருக்குது ஹை. அந்த ஹையை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போவான். மேலே எங்கே போவான்? இந்த ஹைக்கு போகணும். ஸோ ப்ரீவியஸாக இங்கே இருந்தானே தடுமாறி கீழே இவ்வளோ தூரம் வந்தான். மேலே போனான்னா என்ன பண்ணணும்? அந்த ஹைக்கு கண்டிப்பாக வந்து போகணும். சும்மா ஒரு கோட்டை போட்டு வைங்க. இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு கனெக்ட் ஆகுதா? ஒரு கோட்டை போட்டு வைங்க, பார்ப்போம். இங்கே வந்தானா ரிஜெக்ட் ஆகிறானான்னு பார்ப்போம். கிட்ட வரும்போது நம்ம ஒரு ட்ரேடை எடுத்து தான் பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கு மேலே போனான்னா கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கிட்ட போயிட்டான் பார்த்தீங்களா? கிட்ட போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அங்கேருந்து பர்ஃபெக்டாக அந்த லைனுக்கு மேலே போக மாட்டான் பாருங்கள். இங்கே கீழேயும் வந்து இது மாதிரி இருக்கான், பயங்கர கன்சால்டேட் பண்ணுறான். ஏதோ பண்ண போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் ஆனால் ஏதோ பண்ண போகிறான். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி போடணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகி கீழே வர்றான் பார்த்தீங்களா? இப்போ இவன் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது, இங்கே ஒரு லெவலே இல்லை. நேராக அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். பட் ஆனால் இதை நீங்கள் சும்மா ஒரு தற்காலிக லெவலாக வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ரிஜெக்ஷன் நடந்திருக்கனால இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சும்மா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். லெட் சி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். இஸ் டூயிங் நத்திங். எதுவுமே வந்து பண்ண மாட்டான். இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குது. நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கே வந்து வந்திருக்கிறானா, வந்துட்டு வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறான், அப்படி தானே? இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறான். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இது நடக்குமா என்னெல்லாம் தெரியாது. பட் ஆனால் நம்மளோட பேட்டர்ன் வந்து வந்த மாதிரி வந்து இருக்குது. இப்படி மேலே போய் ரிஜெக்ட் மட்டும் இந்த இடத்துலேருந்து ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துடுவான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். ஷுவராக இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேலே போயிட்டான்னா இது நடக்காது, அவ்வளோதான். சும்மா ஆன்டிசிபேஷன் தான். அப்போ இங்கே வந்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், செல்லுக்கான எதனா வாய்ப்பை வந்து அவன் கொடுத்தானா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது ப்ரீவியஸாக எதனாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது லெவல்ஸ். ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சூப்பர். எப்படி வந்து மேலே போனோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் லைக் தட். இந்த சப்போர்ட்லேருந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துலேருந்து மேலே இப்படியே போனதுனால திரும்பவும் கீழே வந்தானா இந்த இடத்துல உடைக்கக்கூடாது. உடைச்சானா கீழே இந்த லெவலை கண்டிப்பாக பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் கீழே போவான்னு பார்த்தோம். இந்த லெவல்லேருந்து எப்படி மேலே போனோம் பார்த்தீங்களா? மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் வந்து அப்படியே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து நின்று இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு. அதுக்கப்புறமா இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னு வந்து சல்லுன்னு வந்து மேலே போயிட்டோம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூட இப்படி வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து போடலாம். மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கொஞ்சமாக கீழே வந்து அப்படியே பிரேக் ஆகி மேலே போயிட்டான் நம்ம பேட்டர்ன். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்டை வந்து போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, அந்த லெவலில் வரைக்கும் போயிட்டான். சரியா? என்ன பண்ணுறான் அடுத்து வந்து கீழே வந்துட்டு திரும்ப வந்து அதே லெவலுக்கு போயிருக்கிறானா? கீழே வந்தவன் கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு போயிருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்படியே மதிக்கிறான். எக்ஸாக்டாக வந்து நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம சும்மா ஒரு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிறான், சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான், அதனால் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பேசுனது எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து திரும்பி இப்படி வந்துருக்கானா, வந்துட்டு இப்போ வந்து மேலே போய் இதை கட் பண்ணான் அப்படின்னா மேலே இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட்.
அவ்வளோதான். இந்த இந்த லைன்ஸு, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஏதோ 1-2 ட்ரேட் எடுங்க. எப்படி மேலே போனால் பார்த்தீங்களா? போயிட்டானா? ப்ரீவியஸாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தீங்களா? அதெல்லாம் தாண்டிட்டானா? இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலை செய்யலை, அவ்வளோதான். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட். அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? சும்மா நீங்கள் கனெக்டிவிட்டி லைன் தான் போடணும். அந்த லைன் போட உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். இப்போ என்ன ஆச்சு? நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். இப்போ மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எங்கே போவான்? இந்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவான். இப்போ நீங்கள் இந்த லெவலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்? இந்த இடத்துலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ட்விட்டரில் பேசியிருந்தோம். இந்த லெவல்லேருந்து எங்கே போயிருக்கான் பாருங்கள். அங்கே போயிட்டு பாதி ரிவர்ஸ் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ புரியுதுங்களா? 1 ஹவர் நீங்கள் ஏன் பார்க்கணும்? 5 மினிட்ஸ் ஏன் பார்க்கணும்? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோமே, அது ஞாபகம் இருக்கா? நான் போட்டு டெலீட் பண்ணிட்டேனே, தேவையில்லை அப்படின்ட்டு. அது கரெக்டாக வந்து சப்போர்ட் எதிர்ப்பு போகுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதை நான் மறந்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சப்போர்ட் இது ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி தான் போட்டோம். இப்போ கீழே வந்தோன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இப்படி தான் வந்து திஸ் இஸ் வாட் ஹேப்னிங். அதனால தான் நான் 1 ஹவரில் போய் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரேடை வந்து எடுக்கணும். இதுதான் ட்ரேட் செட்டப். ஒருத்தர் வீடியோவில் மெசேஜில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்த மாதிரி ஞாபகம், ட்ரேட் செட்டப்னா என்ன அப்படின்ட்டு. இதுதான் செட்டப். இந்த மாதிரி நீங்கள் வந்து கணிக்கிறீங்க பார்த்தீங்களா? இது மேலேருந்து கீழே வந்தது, இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு, கீழே வந்தது, திரும்ப மேலே வந்தால் இங்கே வந்துருச்சா? ட்ரேட் செட்டப். இங்கே வந்தால் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது. அகெயின் ட்ரேட் செட்டப். இங்கேருந்து எங்கே போக வாய்ப்பு இருக்குது? இந்த லெவலுக்கு கீழே அவன் போகக்கூடாது. ட்ரெண்ட் லைனுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைனும் மேட்ச் ஆகும். திரும்ப எங்கே வரணும்? இங்கே தான் வரணும். ஒருவேளை இங்கேருந்து லைட்டாக ரிஜெக்ட் ஆனானா இங்கே தான் வரணும். இங்கேருந்து மேலே போனான்னா இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணால் வால்யூமோடு இங்கே போகணும். பட் ஆனால் ப்ரீவியஸாகவே இந்த இடத்துலேயே வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஹீ வில் டெஃபினெட்லி கோ டு திஸ் லெவல். அது எப்படி வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். ஒரு லாட்டு போட்டிங்கன்னா $2,800 கிடைக்கும். இங்கிருந்தே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதையே நீங்கள் வந்து கணிச்சது தான் $7,500. சும்மா வந்து பை செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி இருந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தட்டி பறிச்சிடணும். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? செல் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஈக்குவலாக வர்றான், செல் ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்கனாலும் டக்குன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியில் வந்துடணும். சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடணும். பை ட்ரேடு அப்படி கிடையாது, ஜாலியாக வந்து பை பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது. எங்கே வரைக்கும் மேலே போகும்? டேவோட டாப் வரைக்கும் மேலே போகிறது. பேரலல் சேனலோடைய டாப்புக்கு மேலே போகும்னு லாஸ்ட் வீக்கில் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் டெஃபினெட்லி இட் மைட் கோ அப். ஸோ இப்போ கீழே வந்தோன்னா எங்கே வரக்கூடாது? இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கிறான். மேலேருந்து இப்படி விழுந்தானா என்ன பண்ணுவான்? மேலே போவான். சரிங்களா? லெட்ஸ் see, பார்ப்போம். மேலே போனான்னு சும்மா, அதாவது மேலே போவான் அப்படின்னா மேலே போவான், கீழே போவானா கீழே போவான், அப்படி கிடையாதுங்க. இது வந்து ட்ரெண்டு இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி வர்றான், கீழே வர்றான், திரும்ப இங்கே வர ட்ரை பண்ணுறான், திரும்ப வந்து கீழே வந்துட்டு இப்படி வர்றான், ஈக்குவல் லோ வைக்கிறான், அங்கேருந்து வந்து பிரேக் ஆகி மேலே போகிறான். இங்கேயும் அதே தான் நடக்குது. ஈக்குவல் லோ கூட வைக்கல, ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ட்ரெண்டு அப்பில் இருக்கிறதுனால அப்படியே பிரேக் பண்ணுறான், மேலே போகிறான். அந்த மேலே போகும்போது கூட பர்ஃபெக்டாக அலையாக தான் போகும். எது டார்கெட்? இதுதான் டார்கெட்.
எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ட்ரேடு ஆகிட்டே இருக்குது. டெய்லியும் இது வந்து நடக்குது. சரிங்களா? கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோமா? நம்ம என்ன பண்ணுவோம், 10x ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கீழே வந்தால் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போனான்னா மேலே போயிட்டே இருப்பான். ஒரு இன்றைக்கி டேக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அதை ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து மேலே போயிருக்குது. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு தான் மேலே போகுது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் கீழே வந்துருக்கிறான். ஸோ கீழே பிரேக் ஆவானா மேலே பிரேக் ஆவானா? மேலே தான் பிரேக் ஆவான். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இங்கே போயிட்டு இருக்கிறான். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். இங்கேயும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் எதிர்ப்பு இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கான். பிரேக் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இந்த லெவலில் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லெவலில் கட்டாயமாக பண்ணக்கூடாது. பண்ணானா கீழே வருவான். எங்கே வருவான்? இங்கே தான் வருவான். டேஸ் லோவுக்கு வந்துடுவான். ஸோ உங்களுக்கு அந்த எட்ஜில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுங்கிறதுனால இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து இருந்துருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே தான் நிற்கிறான் பாருங்கள். எத்தனை தடவை பாடி ஆஃப் த கேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு கீழே வந்தான், பட் ஆனால் பாடி எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அவன் மேலே போக போகிறான்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தானா, பாக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிட்டானா, மேலே இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆனான், கீழே இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்தான். மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், மேலே கீழே மேலே பிரேக் ஆகிட்டான். ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து கொட்டி கிடக்குது. நீங்கள் வந்து அந்த ட்ரேடை சரியாக வந்து கவனித்து எடுக்கணும். அந்த ட்ரேடை கவனித்து எடுக்கிறதுலாம் விஷயம் இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். போனான்னா நம்ம எங்கே பேசணும், கீழேயே பேசிட்டோம். இந்த லெவலுக்கு வந்து வந்துடுவானே. எப்போ வருவான், இதை தான்னானா வருவான்னு சொன்னோம். இதை தான்னா மேலே வந்துட்டான். இப்போ எங்கே போக வாய்ப்பு இருக்குது, இப்போ அடுத்து வந்து இந்த இடம், அந்த இடத்த தான்னானா இந்த இடம். அதான் வந்து பேரலல் சேனலோடைய டாப். அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து என்ன கிழமையில் இருக்கிறோம், புதன்கிழமையில் இருக்கிறோம். ஓகே, லெட்ஸ் சி. நல்லா வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அவன் வந்து கீழே வரைக்கும் வருவான். இப்போ நீங்கள் மேலே போனால் பார்த்தீங்களா, நீங்கள் கீழே வரும்போது தானே பார்த்தீங்க. இப்போ நீங்கள் மேலே போகும்போது பாருங்களேன், மேலே போயிருக்கிறான், இந்த இடத்துல நின்றுட்டான். அப்புறம் கொஞ்சம் மேலே போயிருக்கேன். இப்போ கீழே வந்தானா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது அவன். ஸோ கீழே வரும்போது என்ன கான்செப்டோ அதே தான் மேலே போகும்போதும். அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து லெவலு. இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்தானா கூட இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. சரியா? இங்கே வந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், அழகாக மேலே போயிருக்கிறான். இந்த லெவலை எந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணியிருக்கான், ஹை பண்ணியிருக்கான், அடுத்து ஹை பண்ணியிருக்கான், அடுத்து கொஞ்சமாக பண்ணியிருக்கான், அடுத்து வந்து பண்ணவே இல்லை. அப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததா, பிரேக் ஆச்சு. எங்கே வரணும், இங்கே வரணும். இது டார்கெட்டு. இதுக்கு மேலே வர்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓகே. இதுக்கு மேலே வர்றது வந்து எக்ஸ்ட்ரா வருமானம். எங்கே வந்து போனால் பார்த்தீங்களா, இது என்ன லெவல், இது 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் திரும்ப அந்த இடத்துக்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எங்கே போகணும், அவன் மேலே போகணும். இது என்ன லெவல் மறந்துட்டிங்களா, இந்த லெவலில் வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு, அதுக்கப்புறம் மேலே போச்சு. அந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அந்த லெவலை கட் பண்ணாமல் வந்து மேலே போகிறானா எங்கே போவான் ஃபஸ்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே போவான். 1 ஹவர் டார்கெட்டு மேலே இருக்குது, 5 மினிட்ஸில் வந்து டார்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை கட் பண்ணோம். இதை கட் பண்ணிட்டான்னா இங்கே போயிடுவான், கன்ஃபார்மாக போயிடுவான். இது ஒரு கோடு போட்டுருவோமா. ஓகே, போனானா எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பாருங்கள்.
எக்ஸாக்டாக அங்கே தான் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த மேலே போனதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலாம் குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் வந்து தான் இத்தனை தடவை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு கீழே போகக்கூடாது, இதுக்கு கீழே அவன் வந்து போகவே கூடாது. அதுக்கு கீழே போனான்னா கீழே போயிடுவான். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கான், கீழே வரான் கீழே வரான் கீழே வரான், கீழே வந்துட்டு ஹி இஸ் கோயிங் அப். திரும்பவும் கூட அதே இடத்துக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா. இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட்டை மட்டும் என்றைக்குமே வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. நான் வந்து கற்றுக்கிட்டதை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் போடுறதெல்லாம் என்றைக்குமே விட்றேன். 2 பாயிண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து போட்டுடலாம். ஏதாவது பையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரிஜெக்ட் ஆகும்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம். அழகாக கீழே வரும்போது இந்த மாதிரி வரும்போது தைரியமாக நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுத்து பழகுங்க. ஜஸ்ட் லைக் தட் மேலே போனான்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப பக்கத்துலேயே, ரொம்பலாம் வந்துட்டு நம்ம யோசிக்க தேவையில்ல. ரொம்ப பக்கத்துலேயே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கே போயிட்டான், ப்ரீவியஸ் லெவலில் எல்லாம் இப்படிலாம் வந்தானுங்களா அல்வா மாதிரி கண்டிப்பாக பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு கீழே போகக்கூடாது, அவன் இதுக்கு கீழே போகக்கூடாது. பாருங்க எங்கே போயிட்டான். ப்ரீவியஸாக வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே போனால் நம்ம செல் ட்ரேடை எதிர்பார்க்கலாம். இங்கிருந்து எப்படி வந்து நறுநட்டமாக மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே இப்படி மேலே போயிருக்கிறான். இந்த மாதிரி போகலாமா, தப்பு இல்லை. இந்த மாதிரி போனான்னா என்ன ஆவான், கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் போவான். ஓகே, எப்போவுமே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஏறவே கூடாது. அப்போது ப்ரீவியஸாக எதனாச்சும் ஒரு நல்ல லெவல் இருக்குது அப்படின்னா அந்த லெவலுக்கு போனான்னா அதுக்கப்புறம் பை ஆகிறது கஷ்டம். ஓகேங்களா, மனசில் வச்சுக்கணும். பேரல் சேனலுடைய டாப்புக்கும் போயிடுச்சு. டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேரல் சேனலுடைய டாப்புக்கு போயிடுச்சு. இது என்ன கிழமையில் நம்ம இருக்கிறோம், ஃப்ரைடேக்கு வந்துட்டோம். தேர்ஸ்டே ஃப்ரைடே சரியான மூமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்தீங்களா, ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருக்கணும். ஃப்ரைடேயில் நல்லாவே கீழே வந்துட்டோம், நல்லா கீழே வந்துட்டோம். ஒரு க்ரீன் கேண்டல் கூட இல்லை. இப்போது தீர்மம் அதே தான். என்னது, மேலேருந்து கீழே விழுந்தான்ல, இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் மேலே போவோம், இல்லைனா போக மாட்டான். இல்லைனா ரொம்ப கஷ்டம் போகிறது. எங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிறான், அங்கேயே நிற்கிறான் பார்த்தீங்களா. ஏன் மேலேருந்து கீழே வந்தோம், எங்கே வேணாலும் இந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாமே. கரெக்டாக அங்கே தான் பண்ணுவான். சரிங்களா, பாருங்கள், ஒரு தடவையும் அங்கே வரும்போதெல்லாம் மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போ இந்த லெவலை இப்போ கட் பண்ணான்னா மேலே போவான். ஸோ மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஷன். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடுவோம். டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கூட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு, ஓகே, ஸோ பேரல் சேனலுடைய டாப்புக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து சப்போர்ட்டை எதிர்பார்த்தோம். அந்த சப்போர்ட்லேருந்தே ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஜஸ்ட் லைக் தட் கீழே வந்தால் மேலே போயிட்டான். இப்போது என்ன பண்ணணும், அவன் இதை கட் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடுவான். போவானா அப்படின்னா போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உலக நடப்பு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பேரல் சேனல் பேட்டர்னு பாட்டம் வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருந்தான்னா ஓரளவுக்கு வந்துட்டு திரும்பவும் கூட கீழே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பாட்டமுக்கு வராமலேயே பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக இந்த லெவல்லேருந்தே இருக்குது. நல்லா ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து இன்டெசிஷன் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேயும் விற்கு கீழேயும் விற்கு இன்டெசிஷனாக வந்து நேற்றுக்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் டே வந்து முடிச்சிருக்கிறான். பட் என்ன தான் இன்டெசிஷன் சிக்னல் கொடுத்தா கூட நமக்கு வந்துட்டு
இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஒருவேளை ப்ரைஸு அடுத்த வாரம் வந்து இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இப்படி ட்ராப் ஆகி கீழே இப்படி வந்தது அப்படின்னா, இதுதான் லெவல். இந்த லெவல்லேருந்து திரும்பவும் கூட மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்கலாம். இப்படி வந்துட்டு திரும்ப வந்து மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கம் இனி வந்து இந்த லெவலுக்கு அதான் 51,000க்கு என்னமோ நம்மளுடைய தங்கம் வந்து விற்றுக்கிட்டு இருக்குங்க. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா, அதான் எம்சிஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெவலில் இனிமேல் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ப்ரைஸ் வந்து இன்னும் கூட வந்து இந்த பேரல் சேனலில் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து அவன் வந்துட்டு கீழே போவான் அப்படின்னா, இனிமேல் இந்த லெவலை எப்போ கிராஸ் பண்ணுறானோ அப்போ தான் கீழே போவான். அது வரைக்குமே வந்து மேலே தான் போவான். ஒருவேளை அவன் கீழே இது வரைக்கும் வந்தானா, தைரியமாக நீங்கள் வந்து பை ட்ரேடை வந்து எடுக்கலாம். எடுத்துகிட்டு சும்மா வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அவன் பாட்டுக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.